يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த இறைவனையே வணங்குங்கள். அதனால் நீங்கள் இரையச்சமுடையவர்களாக ஆகலாம். الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون. அவனே பூமியை நீங்கள் வசிக்கும் இடமாகவும் வானத்தை ஒரு முகடாகவும் அமைத்து மேகத்திலிருந்து மழையை பொழிவித்து அதனை கொண்டு நீங்கள் புசிவிக்க கூடிய கனிவர்க்கங்களையும் உங்களுக்கு வெளியாக்குகின்றான். ஆகவே இவைகளெல்லாம் நீங்கள் தெளிவாக அறிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு எதனையும் இணையாக்காதீர்கள். وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِّثْلِهِ وَادْعُوا شُهَدَاءَكُم مِّن دُونِ اللَّهِ إِن كُنتُمْ صَادِقِينَ. நாம் நமது தூதர் முஹம்மது என்னும் அடியாருக்கு இறக்கிய இவ்வேதத்தில் நீங்கள் சந்தேகப்பட்டு இது அல்லாஹ்வினால் அருளப்பட்டதல்ல என்று கூறுகின்ற நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹ்வை தவிர உங்களை ஆமோதிப்பவர்களையும் திறமையாளர்களையும் உதவியாளர்களையும் நீங்கள் அழைத்து சேர்த்து கொண்டு இதை போன்றே ஒரு அத்தியாயத்தை அமைத்து கொண்டு வாருங்கள். فَإِن لَّمْ تَفْعَلُوا وَلَن تَفْعَلُوا فَاتَّقُوا النَّارَ الَّتِي وَقُودُهَا النَّاسُ وَالْحِجَارَةُ أُعِدَّتْ لِلْكَافِرِينَ. நீங்கள் அவ்விதம் கொண்டு வர இயலாத போனால் உங்களால் நிச்சயம் அவ்வாறு செய்ய முடியாது. மனிதர்களும் கற்களும் இரையாகின்ற நரக நெருப்புக்கு பயந்து கொள்ளுங்கள். அது நிராகரிப்பவர்களுக்கென தயார் செய்யப்பட்டுள்ளது. وَبَشِّرِ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ أَنَّ لَهُمْ جَنَّاتٍ تَجْرِي مِن تَحْتِهَا الْأَنْهَارُ كُلَّمَا رُزِقُوا مِنْهَا مِن ثَمَرَةٍ رِزْقًا قَالُوا هَذَا الَّذِي رُزِقْنَا مِن قَبْلُ وَأُتُوا بِهِ مُتَشَابِهًا وَلَهُمْ فِيهَا أَزْوَاجٌ مُطَهَّرَةٌ وَهُمْ فِيهَا خَالِدُونَ. நபியே, எவர்கள் இவ்வேதத்தை நம்பிக்கை கொண்டு அதில் கூறப்பட்டுள்ளபடி நற்செயல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு சுவனபதியில் நிச்சயமாக சோலைகள் உண்டு என்று நீங்கள் நற்செய்தி கூறுங்கள். அவற்றின் நீரருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றிலிருந்து அவர்களுக்கு ஒரு கனி புசிக்க கொடுக்கப்படும் போதெல்லாம் முன்னர் நமக்கு கொடுக்கப்பட்டதும் இதுதானே என ஆச்சரியப்பட்டு கூறுவார்கள். ஏனென்றால் பார்வைக்கு ஒரே விதமான தோன்றக்கூடியவைகளையே கொடுக்க பெறுவார்கள்.
எனினும் அவை சுவையில் விதவிதமாக இருக்கும். பரிசுத்தமான மனைவிகளும் அங்கு அவர்களுக்கு கிடைப்பார்கள். அன்றி அவர்கள் அதில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். இன்னல்லாஹ லா யஸ்தஹீ அன் யضرب مثلا ما بعوضة فما فوقها فأما الذين آمنوا فيعلمون أنه الحق من ربهم وأما الذين كفروا فيقولون ماذا أراد الله بهذا مثلا يضل به كثيرا ويهدي به كثيرا وما يضل به إلا الفاسقين. கொசு அல்லது அதைவிட அற்பத்தில் மேலான எதையும் உதாரணமாக கூறுவதற்கு அல்லாஹ் நிச்சயமாக வெட்கப்பட மாட்டான். ஆதலால் எவர்கள் உண்மையாக நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அவ்வுதாரணம் தங்கள் இறைவனால் கூறப்பட்ட உண்மையான உதாரணம்தான் என்று உறுதியாக அறிந்து கொள்வார்கள். எனினும் இவ்வேதத்தை நிராகரிப்பவர்களோ இதை உதாரணமாக்குவதை கொண்டு அல்லாஹ் என்னதான் நாடுகிறான் என கூறுவார்கள். இதை கொண்டு பலரை வழிகெடும்படியும் செய்கிறான். இதை கொண்டு பலரை நேர்வழி பெறும்படியும் செய்கிறான். ஆனால் இவ்வேதத்தை மனமுரண்டாக நிராகரிக்கும் பாவிகளை தவிர மற்றவர்களை இதை கொண்டு வழிகெடும்படி அவன் செய்ய மாட்டான். الذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك هم الخاسرون. அல்லாஹ்விடத்தில் இவர்கள் செய்த உடன்படிக்கையை இவர்கள் உறுதிப்படுத்திய பின்னும் அதை முறித்து விடுகின்றனர். எந்த இரத்த சொந்தத்தை சேர்த்து வைக்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டானோ அதை பிரிந்தும் விடுகின்றனர். பூமியில் விஷமம் செய்து கொண்டும் இருக்கின்றனர். இத்தகையவர்கள்தான் நஷ்டமடைந்தவர்கள். كيف تكفرون بالله وكنتم أمواتا فأحياكم ثم يميتكم ثم يحييكم ثم إليه ترجعون. மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்வை எவ்வாறு நிராகரிக்கிறீர்கள்? உயிரற்றவர்களாக இருந்த உங்களை அவனே உயிர்ப்பித்தான். பின்னும் அவனே உங்களை மரணிக்கச் செய்வான். பின்னும் அவனே உங்களை உயிர்ப்பிப்பான். அதன் பின்னும் நீங்கள் உங்கள் செயல்களுக்குரிய கூலியை அடைவதற்காக அவனிடமே விசாரணைக்கு கொண்டு வரப்படுவீர்கள். هو الذي خلق لكم ما في الأرض جميعا ثم استوى إلى السماء فسواهن 7 سماوات وهو بكل شيء عليم. அவன்தான் பூமியையும் பூமியிலுள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். மேலும் அவன் வானத்தை படைக்க கருதி அதனை 7ஆகவும் அமைத்தான். அன்றி அவற்றிலும் அகிலத்திலும் உள்ள அனைத்தையும் அவன் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قَالُوا أَتَجْعَلُ فِيهَا مَن يُفْسِدُ فِيهَا وَيَسْفِكُ الدِّمَاءَ وَنَحْنُ نُسَبِّحُ بِحَمْدِكَ وَنُقَدِّسُ لَكَ قال إني أعلم ما لا تعلمون.
நபியே, உங்களது இறைவன் மலக்குகளை நோக்கி, நான் பூமியில் என்னுடைய பிரதிநிதியை ஆதமை நிச்சயமாக ஏற்படுத்தப் போகின்றேன் என கூறிய சமயத்தில் அதற்கு அவர்கள் பூமியில் விஷமம் செய்து இரத்தம் சிந்தக்கூடிய சந்ததிகளை பெறும் அவரை அதில் உன்னுடைய பிரதிநிதியாக ஆக்குகிறாயா? நாங்களோ உன்னுடைய பரிசுத்த தன்மையை கூறி உன்னுடைய புகழை கொண்டு உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு அவன், நீ அறியாதவற்றையெல்லாம் நான் நிச்சயமாக நன்கறிந்தவன் என கூறிவிட்டான்.